நேபாள்ல திடீர் பதட்டம். அந்த பதட்டம் எங்க வரையும் கொண்டு போயிருச்சு அப்டின்னா, சிட்டிங் பிரைம் மினிஸ்டர் ஓடி போற அளவுக்கு. ஓடி போயாச்சு. அடுத்த ஆள் ரெடி. அதுலலாம் ஒண்ணும் குறை கிடையாது. ஆனா, அங்க உள்ள முக்கியமான அரசியல் கட்சிகள் எதுக்குமே எதிர்காலம் இல்லாம போச்சு. சிட்டிங் அரசியல் தலைவர்கள் யாருக்குமே அங்க உள்ள இடம் இல்லாம போச்சு. எல்லாரும் ஓடி போய்ட்டார்கள். ஆமா, நேபாளோட வளர்ச்சிக்கு பெரிய அளவு அவர்கள் ஒண்ணுமே பண்ணல. ஊழல் மட்டும் தான் பண்ணார்கள் அப்படின்னாலும், பெரிய அளவுல இந்தியா கூட நட்பா இருக்க வேண்டிய நேரத்துல வம்பு பண்ணிக்கிட்டு திரிஞ்சார்கள். சீனாவோட நட்பா இருக்க வேண்டிய நேரத்துல வம்பு பண்ணிக்கிட்டு திரிஞ்சார்கள். அது எப்புட்றா சீனாவோட நட்பா இருக்க முடியும்னு கேட்டா, எப்படி ஒரு ஊருன்னா 2 கேங் இருக்கும். அதனால அதையும் தூக்கி போட்டோம். ஆனா இது எதுலயுமே இந்த போராட்டம் ஃபிக்ஸ் ஆகல. காரணம் என்ன? இந்த போராட்டத்தோட ஃபர்ஸ்ட் வடிவம் அப்படிங்கிறது ஊழல பத்தி பேசுறார்கள். அதாவது ஊழல பத்தி பேசுறார்கள். இப்ப சமகாலத்துல எங்க பேச முடியும்? கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10, 20 வருஷத்துக்கு முன்னாடி டீ கடையில உட்கார்ந்து பேசலாம். டீ கடைக்காரர்கிட்ட டீ கடை பெஞ்ச தூக்கியா நாடு உருப்படும் அப்படின்னு பல காமெடிகள் படத்திலே வைக்கக்கூடும். அந்த அளவுக்கு டீ கடை பெஞ்சுங்கிறது ரொம்ப ஃபேமஸ். எந்த அளவுக்கு ஃபேமஸ் அதாவது பெஞ்ச் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு ஃபேமஸ்னா 2டே பெஞ்ச் தான் ஊருக்குள்ள ஃபேமஸா இருந்துச்சு. எப்ப? அப்ப. இப்ப கேட்கக்கூடாது. அப்பல்லாம் ஒண்ணும் இல்லையே. எல்லாரும் காஃபி ஷாப்ல தானே உட்கார்ந்துருக்கோம். அப்படின்னு என்னைய வந்து திட்டக்கூடாது. இதெல்லாம் முன்னொரு காலத்துல நடந்துச்சு. இப்ப பேசுறா நேபாள பத்தின்னா, நீ என்னடா பின்னால போய் பேசுற? கெட்ட பழக்கமே அதான்டான்னு நெறைய நண்பர்கள் திட்டுறீங்க. இருக்கட்டும். ஒண்ணு மாப்பிள பெஞ்ச். அது ஸ்கூலு, காலேஜ்ல ஃபேமஸ். அடுத்து டீ கடை பெஞ்ச். ஆனா இப்ப அப்படிலாம் இருக்கா அப்படின்னு கேட்டா, இப்ப பூராமே Twitter, Facebook, Insta அப்படின்னு போய்க்கிட்டு இருக்கு. WhatsApp மறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அதையும் சேர்த்துக்கங்க. டிஜிட்டலா இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் லைன். இதுதான் இப்ப ஃபேமஸ். அந்த அப்ளிகேஷன்ல ஏகப்பட்ட அப்ளிகேஷன பேன் பண்ணிட்டார்கள். நேபாள்ல இருக்கிறதே 26 தானாமா. அதுல 22 பேன் பண்ணிட்டார்களாமா. ஏன் அப்படின்னா, இதுல ரொம்ப ஃபேக்கா நியூஸ் பரவுதுங்கிறது 1. 2வது இது மூலியமா ஊழல பத்தி பேசுறார்கள் நேபாள சேர்ந்த மக்கள் அப்படிங்கிறது 2வது. இது 2யுமே தூக்கி 1ல வச்சுக்கங்க. நேபாள் கவர்மெண்ட்ட பொறுத்தவரை என்ன சொல்லுது அப்புட்ன்னா, "அட பாவிகளா! நேபாள் சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுங்கன்னு சொல்லி பார்த்தோம். கேட்கல அந்த பயலுக. அதனால தடை போட்டோம்" அப்படிங்கிறார்கள். 2மே உண்மையாவே இருந்து தொலையட்டும். நேபாளோட ஓலிக்கும் நமக்கும் ஏற்கனவே வாய்க்கா தகராறு. தூக்கி போட்டு மிதிச்ச மிதியில் தான் சரண்டர் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் மீண்டும் அவருக்கு பதவி கிடைச்சுச்சு. அவர் ஒண்ணும் சின்ன பையன் கிடையாது. நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கை. எல்லாமே மன்னருக்கு அப்புறம் தான். அப்ப ஆரம்பத்துல இருந்தா 10 வயசுல இருந்தா, இல்ல 20 வயசுல இருந்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப அவரு போறனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா, இந்த போராட்டத்தோட முதல் வடிவம் அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன பேன் பண்றார்கள். இந்த அப்ளிகேஷன பேன் பண்றத எதிர்த்து மக்கள் போராடுறார்கள். குறிப்பா அங்க உள்ள இளைஞர்கள் இந்த போராட்டத்த கையில எடுக்கிறார்கள். ஆட்டோமேட்டிக்கா ஒரு லேபிள் வந்துரும். அந்த லேபிள் எப்படி வரும்னே தெரியாது ஒவ்வொரு போராட்டத்துக்கும். அது உள்ளூர்ல டிசைன் அந்தந்த நாடுகளோட மைலேஜ் குறைய போறதே கிடையாது. வெளிநாடுகள்ல டிசைன் பண்ணி தொலைச்சுட்டாய்ங்க அப்புட்ன்னா, அந்த நாடுகளுக்கு வருங்காலங்கள்ல மைலேஜ்ன்னு எழுதி பேப்பர்ல மடிச்சு ஜோப்ல வைக்க கூட தகுதி இல்லாம போயிரும். அதத்தான் பல நாடுகள்ல பார்த்துக்கிட்டு வரோம் உலகம் பூரா. இந்த பயலுகளும் ஏறக்குறைய அப்படிதான் மாட்டிக்கிட்டாய்ங்கன்னு நெனைக்கிறேன். காரணத்தையும் விரிவா பார்ப்போம். ஜென்-ஸி அப்படின்னு போட்டுக்கிட்டு ஒரே போராட்டம். அந்த போராட்டம் அப்படிங்கிறது இந்த ஊழலுக்கு எதிரா போய் அப்ளிகேஷன திருப்பி கொண்டு வரது போய் அப்ளிகேஷன கொண்டு வரோம்டா. தடைகள்லாம் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இல்ல ஊழல் பண்ண நீயும் ஓடிப்போ அப்படிங்கிற மாரி, அந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டரோட பிரைவேட் பங்களா, அஃபிஷியல் பங்களா, பார்லிமென்ட்டையும் போய் கொளுத்தி புட்டாய்ங்க. அதுதான் இப்ப பெரிய விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்டின்னா, யாரோ ஒருத்தர கூட்டிட்டு வந்து மக்கள் ஆளுங்கட்சியா உட்கார தான் வேணும். அப்படி உட்காரக்கூடிய கூட்டம் நாட்ட வழிநடத்துறக்கு இருக்கக்கூடிய ஒரு பில்டிங் தான் பார்லிமென்ட் பில்டிங். அத கொளுத்துறது மூலியமா என்ன கிடைக்க போகுது? ஒவ்வொரு குடிமகனுக்கும் அங்க உள்ள ஒவ்வொரு சொங்களும் சொந்தம் தான். அப்படி இருக்கும்போது ஆனா அங்கே நடந்து போச்சு. பார்லிமென்ட்ட கொளுத்திட்டார்கள். முதல் நாள் தாக்குதலுக்கு போறார்கள், வெற்றி அடையல. 2ஆம் நாள் தாக்குதலுக்கு போய் வெற்றி அடைஞ்சுட்டார்கள். இப்போதைக்கு அங்க கவர்ன்மென்ட் பில்டிங் எதுவுமே கிடையாது. ஒட்டுமொத்த நாட்டையும் கொளுத்திட்டார்கள். நெறைய மினிஸ்டர்கள் கூட்டத்து கையிலேயே சிக்கி அடி வாங்கி தெறிச்சு ஓடிக்கிட்டு இருக்கார்கள். முக்கியமான விஐபி மினிஸ்டர்கள் எல்லாரையுமே ராணுவம் அவங்கவங்க வீட்டிலேயே சாப்பர இறக்கி ஏறுங்கப்பா தயவு செஞ்சுன்னு ஏத்தி கொண்டு போய் வெளியில தள்ளுற வேலைய பாக்குது. துபாய்க்கு ஓடி போறார்கள். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அடிச்ச காசு பூரா துபாய்ல இருக்கும். உலகம் பூரா இருக்கும். எ லண்டன்லயே இருக்கும். அங்க போய் செட்டில் ஆயிக்க வேண்டியது தான். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இப்ப நேபாள் அடுத்த கட்டமா நேபாள்ல என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான். நேபாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, கொஞ்சம் திருப்பி பார்த்தா தெரிஞ்சு போயிரும். ஸ்ரீலங்கா, அடுத்து மியான்மர்,
அடுத்து பங்களாதேஷ், அடுத்து நேபாள். எல்லாமே ஆசிய பகுதிகள். இந்தியாவை சுத்தி, சீனாவை சுத்தின்னு எடுத்துக்கலாம். பொதுவாவே அமெரிக்கா ஒரு நாட்ட நோக்கி போகுது அப்படின்னா, வெற்றி அவனுக்கு வேணும். வெற்றி பெற முடியல அப்படின்னா, பேசாம விட்டுட்டு போயிருவோமா அப்படின்னு கேட்க மாட்டான். வெற்றிக்கான சூழ்நிலைகள உருவாக்கி தொலைப்பான். அதுல முக்கியமானது அந்த பிராந்தியத்தையே கொளுத்தி போடு. அந்த பிராந்தியத்தையே கொளுத்தி போடுங்கிறது தான். இப்ப சீனாவ நோக்கி உள்ள ஆபத்துகள், இந்தியாவ நோக்கி உள்ள ஆபத்துகள்னு எடுத்துக்கலாம். ஆப்கானிஸ்தான் ஒரு தீவிரவாத கூட்டம் தான் ஆண்டுகிட்டு இருக்கு. ஆனா அது இப்ப அபிஷியலா எல்லாருமே எம்பசி இல்லாத வகையில எம்பசியான உறவுகள் வச்சுக்கிறோம். குழப்பமா இருக்குன்னு சொல்லக்கூடாது. அந்த மாரி தான் எல்லா பேரும் அங்க போக்குவரத்த வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்மன்னு கிடையாது. எல்லா நாடுகளும். அடுத்ததாக ஸ்ரீலங்காவ சட்டுன்னு கிளச்சு போட்டார்கள். அதுக்கடுத்து மியான்மர சட்டுன்னு கிளச்சு போட்டார்கள். மியான்மர்ல இருக்கக்கூடிய அரசாங்கம், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் விரட்டி விடப்பட்டுச்சு. அடுத்து ராணுவம் கைப்பற்றுச்சு. ராணுவத்தை புரட்சி குழு விரட்டி விட்டுச்சு. இப்ப புரட்சி குழு கிட்ட பாதி நாடு, முக்காவாசி நாடும் ராணுவத்துக்கிட்ட காவாசி நாடும் இருக்கு. இப்ப என்ன நடந்திருக்கணும்? உண்மையிலேயே அது உள்ளூர்லயே கிரியேட் ஆகியிருந்து உள்ளூர் கையிலேயே அந்த போராட்டம் இருந்திருந்தா ஆட்டோமேட்டிக்கா சரி பாதியா வடகொரியா, தென்கொரியா மாதிரி வட மியான்மர், தென் மியான்மர்னு ஏதோ ஒரு திசைக்கு பிரிச்சு விட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜ நோக்கி கூட போயிருக்கலாம். ஏன்னா 75% போராட்டக்காரர்கள் கிட்ட, அதாவது புரட்சி படை கிட்ட 25% தான் ராணுவத்துக்கிட்ட. ஆனா இங்க அப்படி இல்ல. இன்னமும் பேச்சுவார்த்தை நடக்குது, சண்டையும் நடக்குது. 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைங்க அப்படின்னு சொல்லி சுத்தி உள்ள எல்லா நாட்டு கையும் ஓங்குது. இந்தியா, அமெரிக்கா, சீனா அப்படின்னு. அதனாலதான் இன்னமும் வம்பு வளருது. பங்களாதேஷ கேட்கவே வேணாம். கவர்மெண்ட் வேலையில இடஒதுக்கீடுல எங்களுக்கு வேணும். இல்ல இடஒதுக்கீட தூக்கி கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு ரோட்டுக்கு வந்தவனுங்க தான் இப்ப கவர்மெண்டே இல்ல. கவர்மெண்ட் வேலை வேணும்னு ரோட்டுக்கு வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வேணும்னு ரோட்ல தான் நிக்கிறாங்க. இதுக்கு அடுத்து எங்க போறது? யூனுஸ் போய் ஏதோ கடல் பூரா எங்க கிட்ட தான் இருக்குன்னாரு. அந்த கடல்ல குதிச்சிட வேண்டியதுதான். அந்த அளவுக்கு நிலைமை மாறி போச்சு. பங்களாதேஷ் மீண்டு வருமா அப்படின்னு கேட்டா, ஏன் ரொம்ப ஃப்ரீயா இருக்கியா? வேற சப்ஜெக்டே உனக்கு இல்லையா? அப்படின்னு நம்ம ஆட்கள் கூட கேட்பார்கள். அந்த அளவுக்கு நிலைமை மோசமாயிருச்சு. இப்ப நேபாளும் அதே நிலைமை தான். இப்ப இந்த பகுதிகள் பூரா அரசாங்கமே கிடையாது. மக்கள் தொகையும் வெயிட்டா இருக்கு. நிலப்பரப்பு ஒரு தினுசா இருக்கு. இப்ப ஒரு சைடு சீனா, ஒரு சைடு இந்தியா. இப்ப 2 பகுதியிலயுமே ஆப்பரேட் பண்றதுக்கு வலுவான லொகேஷன்கள் கிடைக்கும். போய் பேஸ் போடலாம். அங்கிட்டே புரட்சிய உருவாக்கி சீனாவ நோக்கி திரும்பலாம். இல்ல இது 2 நடக்காம தடுக்கணும் அப்படின்னு பல பில்லியன்கள கொட்டி பாதுகாத்துக்கிட்டே உட்கார்ந்திருக்கணும் இந்த 2 நாடுகளும். இது சீனாவ நோக்கி மட்டும் இப்ப அமெரிக்கா கூட சண்டை அப்படிங்கிறனால நம்ம கூடுதல் ஃபோக்கஸ்ல இருக்கணுமா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா கூட பக்கத்திலேயே உட்கார்ந்து சோறு தின்னுகிட்டு இருந்தாலும் இதே லெவல் ஃபோக்கஸ நம்ம பண்ணி தான் தொலைக்கணும். காரணம் அமெரிக்கா என்னைக்குமே எவன் கூடயுமே நண்பனா இருக்க மாட்டான். அமெரிக்காவுக்கு உற்ற நண்பன் யாருன்னு சொல்லுங்கன்னு கேட்டா, எல்லா பேரும் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு சரி 10 பேரை சொல்லி வைப்போம். இப்ப யாரு கூட சுத்துறான்? த கிரேட் பிரிட்டன், ஐரோப்பா, இஸ்ரேல் அப்படின்னு பட்டியல் போடலாம். ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது. பிரிட்டனுக்கும் அமெரிக்காவுக்குமே ஆகாது. ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகாது. இஸ்ரேல் ஆயுதத்தை கையில கீழ போட்டாச்சு, ஜோலி முடிஞ்சுச்சு. அப்படி இல்ல அப்படின்னா, லாபி செய்யற குழுக்கள் அமெரிக்கால இருந்து கிளம்பியாச்சுனாலும் ஜோலி முடிஞ்சுச்சு. இஸ்ரேல் யாரு? அப்படின்னு கேட்டுருவாங்க. நம்பர் 1 எனிமி இஸ்ரேல் தான். எதுக்கு? எனக்கா? எனக்கு இல்லடா, ஒட்டுமொத்த உலகத்துக்கு அப்படின்னு நம்மள வந்து சொல்லுன்னு அடம்பிடிப்பான். அப்பேற்பட்ட அமெரிக்காவோட பிரசன்ஸ் நேபாளுக்குள்ள இல்லாம இம்புட்டு பெரிய போராட்டம் வெடிக்க வாய்ப்பே இல்ல. இந்த டீப் ஸ்டேட் நல்ல தியரிகளை உருவாக்கிட்டாங்க. உருவாக்கி நல்ல கரை கண்டுட்டாங்க. கொள்ள நாட்களா ஆப்பிரிக்கா, மிடில் ஈஸ்ட், ஆசியா அப்படின்னு இவர்கள் கால் வைக்காத இடங்களே கிடையாது. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனை. பேசி தீர்க்க முடியுங்கிற பிரச்சனை. இல்ல தலையெழுத்தே மாறிப் போச்சு அப்படின்னு ரோட்டுக்கு வந்துடுறது. ரோட்டுக்கு வந்து ஒட்டுமொத்த நாட்டையும் மாத்தி விட்டுறது. அதுக்கப்புறம் என்ன பண்றார்கள் அப்படின்னு கேட்டோம்னா, இன்ன வரையும் அமெரிக்காவோட ஆட்கள் நேரடியாவோ, மறைமுகமாவோ உள்ள இறங்கி கிளச்ச போட்ட நாடு வளர்ந்ததாக சரித்திரம் கிடையாது. 1, 2 மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாத்துலயுமே விதிவிலக்கு உண்டு. அப்படி ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. நேபாளோட இந்த பதட்டமான நிலை அப்படிங்கிறது நமக்கு கூடுதலான பிரஷர். ஏற்கனவே பங்களாதேஷ மானிட்டர் பண்ணணும், மியான்மரை மானிட்டர் பண்ணணும், இலங்கைய மானிட்டர் பண்ணணும். இப்ப அந்த லிஸ்ட்ல நேபாளும் வந்து நின்றுச்சு. இதுல கூர்க்கா படைகள் வேற இப்பல்லாம் நம்ம பெருசா எடுக்கிறது இல்ல. அக்னிபத் திட்டத்துக்கு அப்புறம். அந்த கூர்க்கா படையில இருந்த பல நபர்கள் வெளியில அங்கதான் இருக்கார்கள். அவர்கள திரட்டுறாங்களான்னு வேற கூடுதலா ஃபோக்கஸ் பண்ணி உத்து பார்க்கணும். நேபாள பொறுத்தவரை ரொம்ப நம்ம கவலைப்படணுமான்னு கேட்டா, ரொம்ப கவலைப்பட தேவையில்ல இன்னைக்கு வரையுமே. காரணம்
இந்திய, நேபாள் உறவு அப்படிங்கிறது மக்கள் மத்தியிலேயே பாண்டிங் ஜாஸ்தி தான். இருந்தாலும் அமெரிக்கா விஷம் இறங்குனதுக்கு அப்புறம் கண்டிப்பா கூடுதலான ஃபோக்கஸ்குள்ள போணும். பல இடங்கள இப்ப கூடுதலா உட்கார்ந்து வாட்ச் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு இந்தியா வந்துட்டோம். நமக்கே இந்த நிலைமை அப்டின்னா, சீனாவுக்கு கேட்கவே வேணாம். சீனாவுக்கு கூடுதலான பிரஷர் இருக்கும். என்ன ஒண்ணு ட்ரம்ப் இப்ப மட்டும் நம்ம கூட வம்பு பண்ணாட்டி, இதுல கொஞ்சூடு ஒரு 25% மட்டும் நம்ம சேஃப் ஜோன்ல நின்னு மானிட்டர் பண்ணா போதும். 75% அங்கிட்டு கொழுந்துகிட்டு எரியும் சீனா சைடு. நம்மளும் ரசிச்சிருக்கலாம். ஆனா ட்ரம்போட முட்டாள்தனமான வேல, இப்ப 25 இருக்கோ, இல்ல கிரவுண்ட் 0ல நம்ம சேஃப் ஜோன்ல நின்னாலும் சரி, அடுத்த நிமிடங்கள் மாறும் அப்படிங்கிற மாரி உத்து பார்த்து தொலைய வேண்டியதா இருக்கு. அமெரிக்காவ பொறுத்தவரையும் எல்லா நாடுகளுக்கும் உள்ள ஒரே ஃபார்முலா தான். அந்த ஃபார்முலா இன்னைக்கு வரை அன்பிரேக்கபிள் ஃபார்முலாவா இருக்கு அப்படிங்கிறது எதார்த்தமான உண்ம.